தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அவ்வளவு நல்லா இருக்கான்னா இல்ல. இங்க பாத்தீங்களா, இந்த துக்கம் அனுசரிக்கிற நிலைமையில தான் இருக்கு. ஏன் தெரியுமா? மாணவர்கள் கிட்ட எந்த அரசியலையுமே எந்த புரிதலையுமே நம்ம கொண்டு போய் சேர்க்கல. ஏன்னா அவர்கள் அரசியல் பேசினால் பிரச்சனை, அவங்களுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுருவோம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான அந்த எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசுவதற்கு இதுவரை தொடர்ந்து என்னுடைய ஒரு சமூகம் சார்ந்த வழக்கறிஞராக சமூக பிரச்சனைகளுக்காக நான் வழக்கிட்டுக் கொண்டிருப்பதால் தமிழ் மக்கள் இயக்கம் நல் அரசியலை பேசும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அவ்வளவு நல்லா இருக்கான்னா இல்ல. இங்க பாத்தீங்களா, இந்த துக்கம் அனுசரிக்கிற நிலைமையில தான் இருக்கு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் அதனுடைய அரசு நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படவில்லை. அந்த முதல்ல பாடப்படலைங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஏதாவது எழுச்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த எழுச்சி எங்கிருந்தாவது இந்த துக்கத்தை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் துக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்கான ஒரு உணர்வலைகள் கூட எழலைங்க. மாணவர்களால் அன்றைக்கு மாணவர்கள் கிட்ட அரசியல் பேசுறாங்க. மாணவர்கள் தான் முன்னாடி நின்னாங்க. 70கள் 60 80ல இது திராவிட கட்சிகள் அப்படித்தான் வளர்ந்தன. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட எந்த அரசியலையுமே எந்த புரிதலையுமே நம்ம கொண்டு போய் சேர்க்கல. ஏன்னா அவர்கள் அரசியல் பேசினால் பிரச்சனை, அவங்களுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுருவோம், யாரும் கல்லூரிக்கு செல்ல முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். இப்போ ஜென்சி ஆல்பா குழந்தைகள் இவங்களுக்காக பேசும் பொழுது ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட நம்ம தான் பேசணும். நம்ம தான் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறது சிம்பலிசம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ எனக்கு ஒரு கோபம் வருதுன்னா நான் ஒரு உணர்வை வெளிப்படுத்துறேன், நான் ப்ரொடெஸ்ட் பண்றேன், நான் அதை எதிர்க்கிறேன். நாங்க சட்டத்துல வித் ப்ரொட்டஸ்ட்னு எழுதிதான் சில நேரம் ஒரு செக்கை வாங்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான செக்கை 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம், வித் ப்ரொட்டஸ்ட் ஐம் ரிசீவிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எதிர்ப்போட அதை வாங்கிக்கிட்டு அதை மறுபடியும் நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இல்ல, எனக்கு வர வேண்டியது 10 லட்சம் ரூபாய், நீங்க 5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்கன்னு. அது மாதிரி இது நம்மளுடைய நம் அனைவரும் ஒரு கருப்பு கொடியை நம்மளோட அன்றாட வாழ்வுல இந்த மாதிரி ஒரு கருப்பு கொடியை குத்திட்டு நம்மளுடைய ஒன்றிய அரசுக்கு எதிராக இங்கு தமிழ்நாட்டில் இதுவரை நடைமுறையில் இருந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை அப்படிங்கிற சிம்பலிசத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமையில இருக்குங்க. இந்த தருணத்தை விட்டு விட்டால் நமக்கு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நாம் கொடுத்து விட்டு செல்வது ஒண்ணுமே இருக்காதுங்க. அதனால தமிழ் மக்கள் இயக்கம் நல் அரசியலையும் சரியான அரசியலையும் கொண்டு போய் சேர்க்கும். அதாவது இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். இதை நான் ஏன் பேசுறேன் அப்படிங்கிறத சிலர் என்கிட்ட இந்த மாதிரி என்ன புதுசா வந்துருச்சு, என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் எல்லாம் பார்த்திருந்தேன். எனக்கு என்ன இதை பேசுறதுக்கு ஒரு லோகோஸ் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன உரிமை எனக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கன்னா 2 மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இப்ப சொல்றேன். ஒண்ணு நான் கீழடிக்காக வழக்கு போட்டு இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு மியூசியம் இருக்குன்னா அது என்னாலதான். இதற்கு முன்பு ஆண்ட திராவிட கட்சிகள் அதை திறக்கும் போது கூட, அந்த மியூசியத்தை திறக்கும் போது ஒரு மதிப்பிற்கு தமிழர்கள் ஒரு மானத்தோடு அல்ல ஒரு தார்மீக அடிப்படையில் இருப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில கூட என்ன அந்த திறப்பு விழாவுக்கு கூட கூப்பிடலைங்க. அதற்கப்புறம் இன்னொன்னு இல்லம் தேடி கல்வி. குழந்தைகள், அதுவும் குறிப்பாக ஏழை எளிய சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களோட வீட்டுல எந்த கருவிகளுமே, அதாவது லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இல்ல திறன்பேசியோ அவங்க கிட்ட இல்லாத சமயத்துல அவங்க அங்க போய் கத்துக்க முடியாது. அதனால அவர்களுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த இடத்துலயே ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஆரம்பிச்சு குழந்தைகள் குறிப்பிட்ட இடைவெளியோடு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த போர்னால ஆன்லைன் கல்வியோ, ஏன்னா எங்களுக்கு நீதிமன்றங்கள்லாம் கிட்டத்தட்ட ஆன்லைன்ல கொடுத்துட்டாங்க. ஆன்லைன்லயே நீங்க அப்பியர் ஆகுங்க, பொருளாதார பிரச்சனை மிக அதிகமாக போகிறது, குறிப்பா பெட்ரோல் டீசல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மிகவும் அடுத்து வரப்போகுதுங்க. அதற்கான எந்த திட்டத்தையும் அந்த இல்லம் தேடி கல்வி வருவதற்கு நான் போட்ட பொதுநல வழக்கு தான் காரணமா இருந்துச்சு. அதனால அதை பற்றி நான் மறுபடியும் விரிவா பேசுறேன். ஏன்னா அதிக நேர வீடியோக்களை இப்ப பாக்குறதுக்கு யாரும் பொறுமை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தார்மீக அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான அந்த எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசுவதற்கு இதுவரை தொடர்ந்து என்னுடைய சொந்த வழக்குகளை, அதாவது என்னுடைய தொழிலையும் பார்த்து கொண்டு
ஒரு சமூகம் சார்ந்த வழக்கறிஞராக சமூக பிரச்சனைகளுக்காக நான் வழக்கிட்டு கொண்டிருப்பதால் பல சமூக பிரச்சனைகளை பேசுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் தமிழக அரசு பதவியேற்கும் நாளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாதது என்பது நாம் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது நம்மிடையே ஒரு துக்க கொடியை குத்தி ஒன்றிய அரசுக்கான எதிர்ப்பை அதை பாட செய்யும் வரை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் இயக்கம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி.